இந்து தமிழ், அதுக்கப்புறம் தினமலர் ஆரம்பித்து தினத்தந்தியில் ஆரம்பித்து இங்கிலீஷ் பேப்பர் வரைக்கும் இருக்கிற ஒரே நியூஸ், லஞ்சம் வாங்கினால் வாட்ஸ்அப் எண்ணில் புகார் அளிக்கலாம். எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து போகுமா? இது வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியுமா? ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. முதல்ல அது வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ பகிரங்கமாக முதலமைச்சர் ஒரு மேடையில் பேசுகிறார், லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுத்தா இது உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய அண்ணன் ஆட்சி, தம்பி ஆட்சி, நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கன்னு ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே டிக்ளேர் பண்ணது கிடையாது. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அதை துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு நம்பரும் போட்டாங்க, 9498180936. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் அனுப்புங்க. இதான் சார் அந்த நம்பர். ஆமாம், ஜூம் பண்ணி அதை காமிச்சிக்கணும். விஜய் அவர்கள் பண்ணுறது மட்டும் ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க? எத்தனையோ முதலமைச்சர் வந்து லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு கடந்த 30 வருஷத்தில் யாரும் பகிரங்கமாக பொது மேடையில் ஒரு முதலமைச்சர் பேசினதில்லை. 30 வருஷத்தில் 60 வருஷத்தில் எனக்கு பேசினதில்லை. அதுக்கு முன்னாடி யாராவது தேர்தல் காலங்களில் பேசுவாங்க, லஞ்சத்தை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து லஞ்சத்தை ஒழிச்சிருவோம்னு எல்லா கட்சியுமே தேர்தலுக்கு முன்னாடி பேசுவாங்க. முதலமைச்சராக எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்தில் யாரும் பேசல. நேற்றெல்லாம் பார்த்தா ஒரு கட்சி ஒரு கட்சிக்காரருடைய ஒரு கல்யாணத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு உடம்புல மட்டுமே கிட்டத்தட்ட 100 பவுனுக்கு மேலே இருக்கும் போல. நீங்கள் கதிர் ஆனந்த் அவங்க வீட்டு கல்யாணத்தை அதைத்தான் சொல்கிறேன். எம்பியும் ஆடுற டான்ஸு, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கழுத்துலேயே 100 பவுன் நகை இருக்குன்னா வீட்டில் எவ்வளோ இருக்கும்? ஊராட்சி மன்ற தலைவர் 1.5 லட்சம் ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கினதா ஒப்பந்ததாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் உடனே சஸ்பெண்ட் செய்கிறாங்க. ஈவினிங் அரெஸ்ட் நைட்டு மிட் நைட்டில் கைது பண்ணுறாங்க. அது பண்ணி புழல் சிறையில் இருக்கிறார். அவர் பகிரங்கமாகவே சிமெண்ட் ரோடு போட்டதில் 10 லட்ச ரூபா பில் பெண்டிங். அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. அதை ஜிபேயில் வாங்கியிருக்காரு. பகிரங்கமாக அவர் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி வாங்கியிருக்காரு. அவர் அந்த ரமேஷ் அவர்கள் வந்து இந்த 100 கோடி ஊழல், 100 கோடி தவறு, 100 கோடி தவறு, இது வந்து எந்த விதத்துல நியாயம்? 100 கோடி தவறு அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? முதல்ல அது அமைச்சர் ரமேஷினுடைய உறவினர் கிடையாது. இப்போ சம்மந்தப்பட்ட இந்த இடம் 1 ஏக்கர் 70 சென்ட்டுன்றாங்க. இந்த இடத்த தனியாருக்கு விற்கிறதுக்காக 2025 பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. ஒரு இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 5 பேர் தூக்க போகிறாங்க. பெறக்கூடிய அமைச்சர்கள் ஒரு 5 பேர் செயல்பாடுகள் சரியில்லை, அவங்க மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு தலைமைக்கு போயிருக்கதாகவும் அவர்களை தூக்க போறதாகவும் ஒரு தகவல் வருது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா சார் உங்களுக்கு? என்ன இப்படி விட்டாருன்னு கேட்டு விட்டீங்க. என்ன சார் பண்ணுறது, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்து தமிழ், அதுக்கப்புறம் தினமலர் ஆரம்பித்து தினத்தந்தியில் ஆரம்பித்து இங்கிலீஷ் பேப்பர் வரைக்கும் இருக்கிற ஒரே நியூஸ், 9498180936. லஞ்சம் வாங்கினால் வாட்ஸ்அப் எண்ணில் புகார் அளிக்கலாம். எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து போகுமா? இது வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியுமா? லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா அப்படின்றத இங்கே கேள்வியாக இருக்குது. ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. முதல்ல அது வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ பகிரங்கமாக முதலமைச்சர் ஒரு மேடையில் பேசுகிறார், லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுத்தா இது உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய அண்ணன் ஆட்சி, தம்பி ஆட்சி, நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கன்னு ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே டிக்ளேர் பண்ணது கிடையாது. லஞ்சம் கொடுக்காது. இந்தியாவிலே யாரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுறதுக்கு நாங்கள் லஞ்சத்தை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி மேடைகளில், கட்சி மேடைகளில் பேசுவாங்க, எதிர்கட்சியெல்லாம் உள்ள வைக்க போகிறோன்னு. ஆனால் ஒரு முதலமைச்சராக பொறுப்போடு இருக்கிறப்ப நான் கொடுக்காதீங்க அப்படின்னு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணது இவர் மட்டும்தான். அதை துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு நம்பரும் போட்டாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் அனுப்புங்க. இதான் சார் அந்த நம்பர். ஆமாம், ஜூம் பண்ணி அதை காமிச்சு. ஆமாம், ஓகே. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினா இருக்கான், இந்த இந்த வேலைக்கு இவ்வளவு, இறப்பு சான்றிதழுக்கு இது, பிறப்பு சான்றிதழுக்கு எவ்வளோ. ஆமாம். ஆனால் இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் ரொம்ப தில்லாலங்கடியாக இருந்தான்னா கொடுக்குறத கொடுங்க அப்படிமா. ஓரளவுக்கு பயந்தவனாக இருந்தால் வேணான்றோம். இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இது அடிமட்டத்தில் இருந்து நேரடியாக மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள். முனிசிபல் ஆஃபீஸு, கார்பரேஷன் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, இதில் இருக்கு இல்லையா இந்த லஞ்சம், மக்களை நேரடியாக அன்றாடம் சந்திக்கக்கூடிய லஞ்சம், இது ஓரளவுக்கு பெருமளவு குறையும். இது ஒரு வரவேற்கத்தக்க, ஒரு பாராட்டத்தக்க ஒரு முன்னெடுப்பு. ஒளிஞ்சிருச்சா அங்கே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க திடீர்னு வந்து. இது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில் ஓரளவுக்கு
பயம் ஏற்படும், நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய லஞ்சங்கள் ஓரளவுக்கு குறையும் அப்படிங்கிறது அதுவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு, அதாவது நம்ம தமிழ்நாடு அமைச்சரவை ஆரம்பிச்சிருந்து நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆரம்பிச்சிருந்து இது அதுக்கப்புறம் யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்ற அறிவிப்பு கொடுத்ததில்ல. விஜய் அவர்கள் பண்ணுறது மட்டும் ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க? எத்தனையோ முதலமைச்சர் வந்து லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு கடந்த 30 வருஷத்தில் யாரும் பகிரங்கமாக பொது மேடையில் ஒரு முதலமைச்சர் பேசுனதில்லை. 30 வருஷத்தில் யாரும் 30 வருஷத்தில் எனக்கு பேசுனதில்லை. அதுக்கு முன்னாடி யாராவது தேர்தல் காலங்களில் பேசுவாங்க, லஞ்சத்தை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து லஞ்சத்தை ஒழிச்சிருவோம்னு எல்லா கட்சியுமே தேர்தலுக்கு முன்னாடி பேசுவாங்க. முதலமைச்சராக எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்தில் யாரும் பேசலை. இது என்னுடைய தலைமுறைக்கே புதுசாக இருக்குது. அப்படிங்கும் போது இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். லஞ்சத்தை ஒழிச்சு லஞ்சத்தை ஏன் உருவாக்குனீங்கன்னு கேட்க முடியுமா? சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு, பல ஆட்சிகள் மாறிச்சு, அப்புறம் திராவிட கட்சியில் ஆட்சிக்கு வந்துச்சு, 50 வருஷமாக இருக்குது. அப்போ வந்து அதிகமாக தானே போயிருக்கு, குறையில்லையே. நாளுக்கு நாள் அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அதிகமாக தானே போயிருக்கு. யாருமே குறைக்கணுங்கிற ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலையே. நீங்கள் எல்லாத்துக்குமே காசு. நேற்றெல்லாம் பார்த்தா ஒரு கட்சி ஒரு கட்சிக்காரருடைய ஒரு கல்யாணத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர் உடம்புல மட்டுமே கிட்டத்தட்ட 100 பவுனுக்கு மேலே இருக்கும் போல. நீங்கள் கதிர் ஆனந்த் அவங்க வீட்டு கல்யாணத்தை அதைத்தான் சொல்கிறேன். நாம் அங்கே ஒரு டான்ஸ் ஆனது பார்க்கலையா? பார்த்தேன், நான் பார்த்தேன். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர் உடம்புல மட்டுமே கிட்டத்தட்ட 100 பவுனுக்கு மேலே இருக்கும். வெறும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் டான்ஸை பார்த்தீங்களா? பார்த்து நீ ஆமாம், எம்பியும் ஆடுற டான்ஸு. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கழுத்துலேயே 100 பவுன் நகை இருக்குன்னா வீட்டில் எவ்வளோ இருக்கும் சார்? ஏன் சார் அவர் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாரா? அவர் என்ன கொள்ளையடிச்ச மாதிரி சொல்கிறீங்க? மக்கள் பணத்தை சூறையாடுறதா அவர்? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு உழைச்சி முன்னாடி தான் வந்திருப்பார். அதனால் நமக்கு எதுக்கு வம்பு? அதனால் வந்து அவர் வந்து அவர் திருப்பி பேசுவானுங்க, மேலே வன்மத்து கக்காதடா, நீ யார் தெரியுமாடான்னு திருப்பி ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவரே இவ்வளோ நகை வச்சுருக்காரு, எப்படி உழைப்பில் உயர்ந்து வச்சுருக்கிறாரு பார்த்தீங்களா? கடந்த 50 வருஷத்தில் நீங்கள் பண்ணுது. ஆனால் 50 வருஷத்தில் திமுக அதிமுக தமிழ்நாட்டிலே ஒரு வளர்ச்சியும் கொண்டு வந்திருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஊழலே அந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்காங்கன்றதான் உண்மை. ஊழலில் வந்து பெரும் பங்காற்றியது திராவிட கட்சிகள் வளர்த்துருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலையும் அவங்க பங்கு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிகள் இன்றைக்கி இங்கே எல்லா மாநிலத்தை விட வளர்ச்சியில் உருவாக்கி வச்சுருக்காங்க. வட மாநிலங்கள் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக தான் இருக்குது, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அதே அளவுக்கு ஊழலையும் நீங்கள் வந்து கரப்ஷனையும் வளர்த்து வச்சுருக்கீங்களே. உங்கள் கட்சிக்காரன் பூரா அன்றைக்கி மாளிகையில் வரான், அவன் கவுன்சிலர் ஆகிட்டான்னா ஒரு 4 காரோட தான் வர்றான். திடீர்னு கவுன்சிலரானா 4 காரோட வர்றான், இனோவாவில் தான் வர்றான், ஹை எண்டில் தான் வர்றான். அப்படிங்கும் போது இப்போ வளர்ச்சி இருந்த அளவுக்கு ஊழலையும் வளர்த்து வச்சிட்டிங்க. அப்போ அதை ஒழிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, புதுசாக வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவரால் ஒழிக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. வாட்ஸ்அப்பில் என்ன கொடுக்குறாரு, அதில் புகார் அளியுங்கள்னு ஒரு இதை போடுறாரு, மக்களும் புகார் அளிக்கிறாங்க. அதுக்கான ஆப்ரேஷன் நடக்குமா? ஏன்னா திமுக அதிமுக மாறி மாறி ஆண்ட காலகட்டங்கள்லாம் போவாங்க, மினிஸ்டர் 9 மினிஸ்டர் 10 மினிஸ்டர் அவங்களோட ஊழல் பட்டியல் எடுத்துகிட்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க, திரும்பி ஒப்பந்தம் போட்டு அமைதியாயிருவாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் கொண்டு வந்தது ஒரு கண் துடைப்பாக இருக்குமா, இல்லை உண்மையிலே அதை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது? அதாவது உடம்புல ரத்தத்தில் ஊறின மாதிரி ஊறி போய் கிடக்கு. எல்லாருக்குமே கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களுக்கும். நான் எனக்கு லீவ் போட்டு போய் நான் 2 மணி நேரம் நிற்க முடியாதுங்க. நான் வேறு ஆள்கிட்ட கொடுத்து மீடியேட்டர் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க, அது 500 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணால் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. வாங்குறவங்க என்ன பண்ணால், நான் வெறும் சம்பளம் மட்டும் எனக்கு பத்தாது, என் பிள்ளை நான் வெளிநாட்டில் படிக்க வைக்கணும், ஊருக்கு அவுட்டரில் வீடு கட்டணும், அந்த பணத்தை நான் வட்டிக்கு விடணும், ஏதாவது கார் கம்பெனி ஷோரூம் ஏஜென்சி எடுக்கணும் மச்சி நம்பரில், இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறப்ப என்னன்னா அவன் வாங்கி பழகிட்டான், இவன் கொடுத்து பழகிட்டான். எங்கே வருமானம் வருதோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. 1 கோடி ரூபா கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறான், 1 கோடி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்கிட்டு போகிறானுங்க. அப்போ என்ன நடக்குது? இப்போ ஆமாங்க, 1 கோடி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனால் 1 கோடி 1 மாதத்தை எடுத்துடலாம், மீதி வரதுலாம் லாபம். அப்படி எல்லாமே இது ஒரு புறையோறி போய் கிடக்குங்க. இது வந்து ஒரே நாள்லையோ 50 நாள்லையோ 100 நாள்லையெல்லாம் மாற்ற முடியாது, இது வேரோடு எடுக்கவும் முடியாது. குறைந்தபட்சம் இது எப்படி இதோடைய ரிஃப்ளெக்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, நேரடியாக சாமானிய மக்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல, அந்த ஊழல் ஓரளவுக்கு குறையும். நீங்கள் கோடி கணக்கு அடிக்கிற ஊழல்லாம் குறைக்க முடியுமானா அது ரொம்ப லாங் ப்ராசஸ், அது நம்ம நிறையா ஒர்க் பண்ணணும். இது உடனடியான எஃபெக்ட் இது எங்கே கொடுக்கும் அப்படின்னா, நேரடியாக மக்கள் கனெக்ட் பண்ணுறாங்கல்ல. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அங்கே நடக்கிற சின்ன சின்ன ஊழல், சாமானிய மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஊழல், அந்த ஊழல் ஓரளவுக்கு குறையும். அதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, அது முதல்ல வரவேற்கணும், பாராட்டணும். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டும் நேற்று நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் 1.5 லட்சம் ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கினதா ஒப்பந்ததாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் உடனே சஸ்பெண்ட் செய்கிறாங்க. ஈவினிங் அரெஸ்ட் பண்ணுறாங்க, மிட் நைட்டில் கைது பண்ணுறாங்க. அது பண்ணி புழல் சிறையில் இருக்கிறாரு. ஸோ இது உண்மையில் தாவேக்கா வந்து ஊழல் பண்ணால் யாருனாலும் முன்னாடி
ஊராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடந்துச்சு? அது டிஎம்கே பீரியடில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடந்தது. தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் இருக்குது? 2.5 வருஷம். இவர் எப்போ இருந்தார், எப்போ ஜெயிச்சார், எந்த கட்சியில் இருந்தார்? அதுக்கு முன்னாடி எந்த கட்சி இருந்தான்னு தெரியல. ஆனால் தாவேக்கா வந்ததுக்கப்புறம் தாவேக்காவில் ஜாயின். அதாவது உள்ளாட்சி தேர்தல் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வருஷத்தில் நடந்துச்சு. அப்போ அதிலிருந்து அவர் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார். அவர் தனிப்பட்ட செல்வாக்குலேருந்து ஜெயிச்சாரா இல்லை ஏதோ ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சாரான்னு தெரியாது. அதற்கு பிறகு 2 வருஷத்து 2024 கட்சி ஆரம்பித்த பிறகு வந்திருக்காரு. ஒரு பொறுப்பெல்லாம் கட்சியில் பொறுப்பு வாங்கியிருக்காரு. இன்றைக்கி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார். அவர் பகிரங்கமாகவே சிமெண்ட் ரோடு போட்டதில் 10 லட்ச ரூபா பில் பெண்டிங். அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. அதை ஜிபேயில் வாங்கியிருக்காரு. பகிரங்கமாக அவர் வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி வாங்கியிருக்காரு அவர். உடனே இது வந்து தாவேக அரசாங்கத்துக்கு தெரியுது, கட்சிக்கு தெரியுது. உடனே அவரை கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர்லேருந்து நீக்கப்படுறாங்க, வழக்கு பதிவு செய்யப்படுறாங்க. மிட் நைட்டில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த மாதிரி கேஸ் நடக்கும். அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கட்சியினுடைய அவர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ரொம்ப நாசுக்காக பண்ணுவாங்க. கட்சியை தற்காலிக நீக்கம்னு பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் மன்னிப்பு கட்டி சேர்த்துக்கிட்டேன்னு போடுவாங்க. இது அப்படிலாம் கிடையாது. அவனை கட்சியோடைய அடிப்படை உறுப்பிலேருந்து நீக்கு, உடனே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணு, நைட்டு அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணு. நேற்று காலையில் ஊராட்சி மன்ற தலைவர், இன்னைக்கு புல்லில் இருக்கார். யாரு? தாவேகா கட்சிக்காரரு. இதைத்தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். வேற கட்சிக்காரர் இல்லை, தாவேகா கட்சிக்காரர். முதலமைச்சர் விஜய் படத்தை வச்சுட்டு ஊழல் பண்ணவர். சுற்றி தாவேகா கொடி விஜய் அவர்கள் கட்சி மஞ்சள் கடல் அடிச்சு வச்சிருக்காப்புல ஆஃபீஸே. அப்படிப்பட்ட ஏசி ரூமில் சொகுசாக உட்கார்ந்தவர் இன்னைக்கு புழலில் குதிச்சு உட்காந்துருக்கிறாரு. கட்சி ஆளுங்களும் நிற்கலை பின்னாடி. யாரும் நிற்கல. அரசாங்கம் ஃபாஸ்ட்டாக ஒரு முடிவெடுத்து தூக்கி உள்ளே போட்டாங்க நைட்டு. இது என்னன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மேலேருந்து கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு ஒரு பயம் வரும். அப்பா பார்ப்ப ஊராட்சி மன்ற தலைவர் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தர் வேலூர் பக்கத்தில் ஒரு ஊரில் கொஞ்சம் நாளைக்கு கட்சி நிர்வாகின்னு சொல்லிட்டு அவங்க மண்ணல் ஒருத்தர் காசு கேட்டாருன்னு சொல்லி அவரே கட்சியில் நீக்கிருக்காங்க. அப்போ கவனத்துக்கு வர்றப்ப எல்லாத்தையும் நீக்கிறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். ஒரு இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 5 பேர் தூக்க போகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ஒரு 5 பேர் செயல்பாடுகள் சரியில்லை, அவங்க மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு தலைமைக்கு போயிருக்கதாகவும் அவர்களை தூக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. தாவேகா அரசில் தாவேகா அமைச்சர்கள் தூக்கினா தாவேகாவுக்கு தானே பின்னடைவு. அப்படி அவங்க எடுத்துக்கலையா? தவறு செய்கிற பட்சத்தில் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு 3 மாதம் டைம் வச்சுருக்காங்க. எல்லா அமைச்சருடைய பெர்ஃபார்மன்ஸையும் 3 மாதம் முதலமைச்சர் பார்க்குறாராம். அதில் யாராக இருந்தாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் தூக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கோட்டை வட்டாரங்கள்லேருந்து பரவலாக வருது. அதில் வந்து முக்கியமான பேர்லாம் அடிபடுது. அந்த பேரெலாம் நம்மளால் யோசிக்க பார்க்க முடியாத பேர்லாம் இருக்குது. ரொம்ப நெருக்கமான ஆட்களுடைய பேரெல்லாம் கூட வருது. அப்படிங்கும் போது ஏதோ வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறார். இது வந்து திரும்ப சொல்கிறது வந்து அந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய ஸ்டைல். ஏன் அவங்க வந்து முதல் நாள் மினிஸ்டராக இருப்போம், அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு, அடுத்த நாள் காலை தூக்குன்றாங்க. அவன் அந்த தொகுதியில் அவன் பெரிய ஆள், அவன் சாதி பெருசு, அவன் மதம் பெருசு, அவன் செல்வாக்கான ஆள், அவன் நீக்கினா வந்து அந்த பகுதியில் ஓட்டு வாங்க முடியாது அப்படின்லாம் அந்த பார்க்க மாட்டாங்க. பெரிய அமைச்சர்லேயே அந்த பெரிய அமைச்சரில் பெரிய மீசை வச்சிருக்காங்களே தூக்கி, பெரிய மீசை வச்சு அது ஏரியாவில் பெரிய மனுஷன் இருப்பான். இங்கே வந்து இப்படி தான் நிற்பான். ஆனால் ஊழல் பண்ணான்னு வச்சுங்க, ஏதாவது அடிச்சிட்டானா போதும் விட்டு வைப்பாங்க. அவன் வந்து திருந்துறானான்னு பார்ப்போன்னு விட்டு வைப்பாங்க. இல்லையா அடுத்த நாள் காலையில் அமைச்சர் பதவியில் தூக்கு. காலையில் இருந்துச்சு டிவி பல்ல வலிக்கிட்டு டிவி பார்ப்பான், அமைச்சர் பதவியில் போயிடுறேன். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நடவடிக்கையை வருங்காலத்தில் விஜய் எடுப்பார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்பிளண்ட்டான ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக தீர்க்கமாக இருக்கார். அதனால் என்னென்னா கூட இருக்கிற ஆட்கள் தவறு செய்தாலும் அவர்களை தூக்குவதற்கு தயாராகி விட்டார். அப்போ இது ஒரு நல்ல அப்ரோச், நல்ல ஒரு கவர்மெண்ட் போகுது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த கட்ஸுக்கு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். தாமரைக்கணின்னு ஒருத்தர் இருந்தார். எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். 2 பெரிய மோதிரம் போட்டிருப்பார், பெரிய மீசை வச்சுருப்பார். ஆமாம் போட்டிருப்பார், மீசை வரைஞ்சிருப்பார், கிருதாது வரைக்கும் வச்சுருப்பார். அந்த தாமரைக்கணி தனிப்பட்ட செல்வாக்கில் கிட்டத்தட்ட தொடர்ந்து 1977 சிறுவில்லிபுத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 91 சுயேட்சையாக நின்று ஜெயிக்கிறார். அப்போ வந்து என்னென்னா ராஜீவ்காந்தி மரணம் அடிக்குது, அப்போயும் தனியாக நின்று ஜெயிக்கிறார். திருப்பி 96 அதிமுக படுதோல்வி அடைஞ்சப்பறம் ஜெயிக்கிறார். அப்படி தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள நபர். அவர் என்ன பண்ணுறாருன்னா 2001 நினைக்கிறேன், 2001 தேர்தலில் அவரை வந்து வேட்பாளராக போடுறாங்க. இன்னமா ஒரு இடத்துல பேச போகிறாங்க, சிறுவில்லிபுத்தூரில் ஒரு பாயிண்டில் பேச போகிறாங்க. அப்போ கேண்டிடேட் ஏதோ வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சோ, ஏதோ ஒரு டிலே ஆகிடுச்சு. இவங்க அவர்கிட்ட கூப்பிட்றாங்க. அவர் ஏதோ ஒரு வார்த்தையை விடுறாரு. யாரை? இந்த அம்மாவை விட்டோடனே அந்த அம்மா ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாங்க, பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு சர்க்கிட் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. சர்க்கிட் ஹவுஸுக்கு போனோடனே அவர் தாமரைக்கணி பையனும் அங்கே வர்றாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு விட்றாங்க, இங்கே வாங்க, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, ஏதோ வார்த்தையை விட்டுருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி கூப்பிட்றதுக்காக வர்றாங்க.
அவங்க பையனும் பையன் பேர் இன்பத்தமிழன் பையனும் 2 பேர் வர்றாங்க. வந்தவொடனே உள்ளே கூப்பிட்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீ என்ன மிஸ்டர் தாமரைக்கனி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லோரும் மிஸ்டர் போட்டு தான் பேசுவாங்களாம். என்ன மிஸ்டர் தாமரைக்கனி, நீங்கள் கேண்டிடேட் கிடையாது தாமரைக்கனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த தொகுதியில் அவர் செல்வாக்குள்ள நபர், தனியாக ஜெயிப்பாப்பில். நீங்கள் கேண்டிடேட் கிடையாது தாமரைக்கனி, நீங்கள் வெளியில் போங்கட்டாங்க. அம்மா நீங்கள் வெளியில் போய் நில்லுங்க, உங்கள் பையனை வர சொல்லுங்க. பையன் உள்ள வந்திருக்காப்புல. தம்பி நீ தான் தம்பி இந்த தேர்வில் கேண்டிடேட்டு. அவருக்கே ஆச்சரியம், நீ தான் தம்பி கேண்டிடேட்டுட்டாங்க. அந்த ஆள் பார்த்தாப்புல, ஆகா நமக்கு ஒரு வாய்ப்பு ஆட்டுக்கம்மா அப்படின்னே தாமரைக்கனி வீட்டுக்கு போகலாம், பையன் தான் கேண்டிடேட்டாங்க. பையனை எதிர்த்து இவர் அரசியலாம் பண்ணார் அந்த பையன் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ அவங்க மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. இது மாதிரி விஜய் வந்து சாட்டை எடுக்க போகிறாரு, எவ்வளோ பெரிய நெருக்கமானாலும் இருந்தாலும் தூக்கிடுவார். இன்னொரு சீனியர் மினிஸ்டர் ஒருத்தர், சீனியர் ஆமாம், அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போய்கிட்டு இருக்கான். ஆமாம், பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரியும். தொடர்ந்து அவர் கலெக்ஷனே ஆரம்பிச்சுட்டாருங்கிற மாதிரிலாம் போகுது. இப்போ அவர் மேலேயும் பெரிய மனிதராக இருக்கார், அவர் மரியாதைக்குரிய நபராக இருக்கார். அப்படிங்கிறனால அவர் என்ன பதவியில் வைக்கலாம், பணப்புழக்கமே இல்லாத ஒரு துறையை தூக்கி போட்டலாமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களாம். இப்படி பல வேலைகளே செய்கிறார். ஆனால் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுறாருன்றாங்க. இப்போ காலையில் 9:30 மணிக்கு வந்துட்டார், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்காருப்பா, செக்ரட்டரிக்குள்ளே உட்காந்துருக்காரு, என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக அப்சர்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கூப்பிட்டு பேசுகிறாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பேசுகிறாரு, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு, என்ன நிலைமை இருக்குங்கிறத ரொம்ப உன்னிப்பாக வந்து ஸ்டடி பண்ணுறாருன்றாங்க. 6 மாதத்துக்கு பிறகு தான் அவருடைய எஃபெக்ட் தெரியும். அப்படி ஒரு சாட்டை எடுக்கிறப்ப பெரிய அளவில் அது வெளியில் வருன்றாங்க. ஓகே, அமைச்சர்கள் பட்டியலாம் மாற்றம் ஏற்படுது, இல்லை ஒரு சில பேர் கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த ரமேஷ் அவர்கள் வந்து இந்த 100 கோடி ஊழல், 100 கோடி தவறு, 100 கோடி தவறு, இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? 100 கோடி தவறு அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? முதல்ல அது அமைச்சர் ரமேஷினுடைய உறவினர் கிடையாது, அது அமைச்சர் சுத்தமாகவே கிடையாது. அது என்ன நடந்திருக்குன்னா, அது ஒரு பெரிய ப்ராசஸுங்க. அது இனாம் இடம்ன்றாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட அன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கரூரில் பேசியிருப்பார். இந்த இனாம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட 60 குடும்பம் 70 குடும்பம் இருக்குது, கிட்டத்தட்ட 100 வருஷம் 150 வருஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பட்டா இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் கொடுங்கன்னு அவர் பேசியிருப்பார், கோரிக்கை வச்சிருப்பார். இப்போ தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 100 வருஷமாக 50 70 வருஷமாக 80 வருஷமாக இருக்கிற ஆட்கள்லாம் இந்த இனாம் இடத்தை பட்டா போட்டு கொடுங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்றதுனால அப்படி ஒரு சர்க்குலர் போயிருக்கு போல், இந்த இதுக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போயிருக்கு போல். இப்போ சம்மந்தப்பட்ட இந்த இடம் 1 ஏக்கர் 70 சென்ட்டுன்றாங்க. இந்த இடம் வந்து பழனி மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி ட்ரஸ்ட் அறக்கட்டளை, அதுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்த தனியாருக்கு விற்கிறதுக்காக 2025 பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அறநிலையத்துறை சார்பாக இது விற்கக்கூடாதுன்னு அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இப்போ புதுசாக தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் அவங்களும் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, விற்கக்கூடாதுன்னு. இதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கினாங்க. என்ன ஆர்டர்னா, இந்த இடத்த நாங்கள் விற்க போகிறோம், இது என்ன மேடம் இங்கே விற்க போகிறோம், இது விற்க மாட்டேங்கிறானே கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குது. என்ன ஆர்டர் கொடுக்குது? இந்த இடத்தில் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு ஒரு ஆர்டர் கொடுக்குது. பிரச்சனை இல்லைன்னா டு பி கன்சிடர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கன்றதான் அர்த்தம். அப்படி தான் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணோடனே இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறையா நடக்குது. இங்கே இருக்க ஒருத்தருக்கு அங்கே போகிறாங்க, அங்கே இருக்க ஒருத்தருக்கு வர ஒரு ஆட்சி மாற்றம் போய் நடக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எப்படி நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸரை நீங்கள் மாற்றலாம், இது சைக்கிளிங்கில் மாற்றுறாங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டே தான் ஒரு ஆஃபீஸரை இங்கேருந்து அங்கே மாற்றிட்டு லீவ் போஸ்ட் பார்க்கக்கூடிய கொடைக்கானலேருந்து ஒரு ஆஃபீஸரை கொண்டு வந்து வச்சு நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பக்கபலமாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்ட்டாங்க. இதில் அமரேஷோடைய உறவினருங்கிறது யாருமே இல்லை. ரெண்டாவது, அது 100 கோடி ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அது 100 கோடியும் இருக்காதுங்கிறாங்க. 60 கோடி 70 கோடி இருக்குன்றாங்க. இப்போ 100 கோடி ஊழல் அமைச்சர் ரமேஷனுடைய உறவினர் இப்படி சொன்னால் தான் அந்த செய்தி போகும். அதனால் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இப்போ அதற்கு பிறகு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அதை கேன்சல் பண்ண சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணது கேன்சல் ஆயிடுச்சு. கோர்ட்லேயும் போட்டிருக்காங்க, போலீஸ் கேஸும் கொடுத்துருக்கு, லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இது எல்லாம் நடந்திருக்கு. இதில் ரமேஷ் உடைய உறவினருங்கிறதுக்கு ஒரு 0.1 கூட அங்கே உண்மை கிடையாது, உண்மையும் கிடையாது, சாட்சியில் உண்மை கிடையாது. இந்த 100 கோடிங்கிறது 100 கோடி ஊழல் அமைச்சர் ரமேஷின் உறவினர் அப்படி சொன்னால் தானே போகும். அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா குடும்பம் என்னன்னா, இது எல்லாம் விஷயம் தெரிஞ்ச பாஜக, அதிமுக, திமுக எல்லாருமே வந்து இதை வந்து பேசுகிறாங்க. ஒரு உடனே எடுத்து எல்லா கட்சியும். அப்போ அவங்க சொல்கிற வாதம் என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த இடத்துல வேக்கண்டாக இருக்குங்கிறத நீங்கள்
செயற்கையான வேக்கண்டை உருவாக்குனீங்க. லீவ் போஸ்ட்டில் ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க. இதெல்லாம் உங்களுடைய இது இல்லாமல் நடக்குமா? ஆக்ஷன் நடக்குமாங்க எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு புதுசாக இந்த அளவுக்கு ஒரு 50 நாளில் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர். இந்த கிரிமினல்லாம் அவங்க நீங்கள் பரம்பரையாக இருந்தால் அந்த கிரிமினல் புத்திலாம் உங்களுக்கு இருக்கும். புதுசாக வந்திருக்கு அந்த அரசியலுக்கே புதுசு அவர். அவருக்கு இந்த கிரிமினல் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அது ரூட்லாம் தெரியுமா? ஒருத்தர் இங்கேருந்து தூக்கிட்டு இங்கே வந்து தூக்கிட்டு ஒருத்தர் டெம்பரவரி போஸ்ட்டில் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். ரெண்டாவது பொதுவாக நமக்கு எல்லாம் தெரியும், ரமேஷ் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அவர் கோயில் நிலத்தை கை வைப்பதற்கு முதல்ல மனசு வருமா அவருக்கு? அப்போ இது என்னென்னா, இது வந்து ஆட்சியின் மேலே பார்த்தீங்களா, ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அமைச்சரை ஊழல் பண்ணியிருக்காருங்க. ஆனால் தொடர்ந்து பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே எழுதக்கூடியது, இது இறுதி கேள்வியாக கூட வச்சுங்க, என்ன அப்படின்னா முதலமைச்சர் தனிப்பிரிவு புகார் அப்படின்றத நம்ம ஒரு காலகட்டங்களில் கேட்போம். 2021 ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து பூட்டை போட்டு திரும்பி அது எந்த ஆற்றுல அந்த கோரிக்கையெல்லாம் போச்சுன்றதே பார்த்தா. ஆனால் இப்போ தலைமைச் செயலகத்தில் வச்சிருக்க முதலமைச்சர் தனிப்பிரிவு புகார் பெட்டிக்கு அவ்வளோ நாளுக்கு நாள் என் மக்கள் எண்ணிக்கை அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? உண்மையிலே பார்த்தீங்க செக்ரட்டரியேட்லேயே அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த சிஎம் செல்லுங்கிறது உருவாக்குனது அம்மையார் ஜெயலலிதா தான். அது எப்படி உருவாக்குனாங்கன்னா, அவங்க டெய்லி மத்தியானம் லஞ்சுக்கு கோட்டையிலேருந்து வீட்டுக்கு போவாங்க. அப்படி இறங்குறப்ப பார்த்தா மக்கள் வரிசையில் நிற்பாங்க. அவங்க கையில் அந்த ஃபார்ம் வந்துருச்சுன்னா, மனு வந்துருச்சுன்னா, அது உடனே வந்து இதாயிரும். அதனால எல்லாருமே நாளுக்கு நாள் வந்து அவங்க கையில் மனு கொடுக்குறது கூட்டம் கூடிடுச்சு. செக்ரட்டரியேட்டில் கூட்டம் கூடிடுச்சு. வந்து அவங்க லஞ்சுக்கு இறங்கி போகிறவரை வரிசையாக நிற்பாங்க. இது அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஒரு சிஎம் செல்லுன்னே அவங்க தான் உருவாக்குறாங்க. சிஎம் செல்னு உருவாக்கி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு நீங்கள் வந்து வரிசையில் நிற்காதீங்க, அவர் மெயில் ஐடி கொடுத்து மெயில் அனுப்புங்க, இல்லாட்டி வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அதை சம்மந்தப்பட்ட கலெக்டர் உடனே என்ன ஆகுன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சிஎம் செல்லில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வரும். அது ஆரம்பித்ததே அந்த மாதிரி தான். அதற்கு பிறகு அந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கூட்டுறதுக்கு பிறகு இவருக்கு தான் கூடுது. இவர்கிட்ட எப்படியாவது பார்த்துடணும், மனு கொடுத்துடணும், உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு. எத்தனையோ பேருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சிக்கலில் இருந்தவங்க மெசேஜ் வருவாங்க. காலைல இருந்துச்சு பார்த்தா உங்கள் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. ஒரு திருச்சியில் ஒரு உண்மையான சம்பவம். 50 லட்ச ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி, அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டி, ஒருத்தன் கேஸை போட்டு வச்சுருக்கிறான். ஏகப்பட்ட சிக்கல். ஏதோ ஒரு அது வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் வந்து லஞ்சம் கட்டிருக்கான்னு வச்சுங்களேன். இது இந்த மாதிரி லஞ்சம் கட்டிருக்காரு, அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஒரு பெரிய சிக்கல்லையே ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு. அவரே ஒரு கடத்துக்கு மேலே அந்த ப்ராப்பர்ட்டியை மறந்து போய் விட்டாராம். ஒரு நாள் காலையில் அவருக்கு ஃபோனு, உங்கள் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, மெசேஜ் பாருங்க, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் அந்த மாதிரியான வந்தவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் ஆனவங்களாம் கூட கமெண்ட்டில் போடலாம். நம்ம மிகைப்படுத்திலாம் சொல்லலை. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து வருஷம் வந்து என்ஓசி வருவாங்களாம். அந்த என்ஓசி வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களாம். இந்த மாதிரி ₹1 கூட வாங்காமல் அது என்ஓசி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்க எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய இந்த மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது. நன்மை அடைந்தவர்கள், இதனால் பலன் அடைந்தவர்கள் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.